ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், Iqoo 13 இந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த ஃபோனோட கேமரா குவாலிட்டி, பேட்டரி லைஃபு, டிஸ்பிளே, அது பர்ஃபார்மன்ஸ், ப்ராசஸ் எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடையாக நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். Iqoo 13 இந்த ஃபோன் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல்னே சொல்லாங்க. 6.8 இன்ச் LTPO AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 144 Hz ரிஃப்ரெஷ் கொடுக்குறாங்க. கூடவே 1800 nits பிரைட்னஸ் லெவல் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, நம்மளுக்கு டிஸ்பிளே வந்து சும்மா வெறித்தனமாக சொல்லாங்க. ஏன்னா AMOLED டிஸ்பிளே தான் 144 Hz கொடுக்குறதுனால நம்மளுக்கு ஸ்பீடு நல்லா வெறித்தனமாக இருக்குது. நல்லா ஸ்க்ரோல் பண்ணுறதுலேருந்து மூவ்மெண்ட் ஸ்பீடு எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. அடுத்தது கேமரா பற்றி பார்த்துலாங்க. 50 MPக்கான நம்மளுக்கு வைட் ஆங்கிள் சென்சார், 50 MPக்கான டெலிஃபோட்டோ, 50 MPக்கான அல்ட்ராவைட், மூணுமே 50 MP கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அப்புறம் 8K வீடியோ 30 எபிசோட் வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் ஷூட் பண்ணிக்க முடியுங்க பிரைமரி கேமராவில். சும்மா வெறித்தனமாக இருக்குது கேமரா. ஏன்னா சோனி IMX 921 அப்படிங்கிற ஒரு சென்சார் கொடுக்குறாங்க. இமேஜை நல்லா ப்ரொடியூஸ் பண்ணி வீடியோ குவாலிட்டி எல்லாம் நல்லாவே கொடுக்குங்க. நல்ல பவர்ஃபுல்லான சென்சார் தான். ஓகேங்களா, அதனால் கேமரா வந்து நல்லாவே இருக்குது. அடுத்தது ஃப்ரண்ட்டில் 32 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் டீசென்ட் நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, ஆக மொத்த கேமரா வந்து அது நல்லாவே இருக்குது. அடுத்தது பேட்டரி பேக்கப் 6150 அப்படிங்கிற mAh பேட்டரி, நல்ல மேசிவான பேட்டரிங்க. 2 நாள் 1.5 நாள் தாராளமாக சார்ஜ் நிற்கிங்க. அது கேமராக இருந்தால் ஒன் டே ஒரு கடைசிக்கு ஒரு 16 மணி நேரம் நிற்கிங்க. அவ்வளோ சார்ஜாக இருக்குது. அது ஃபுல்ஃபில் பண்ண 120 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. ஒரு 30 நிமிஷம் ஒரு 25 நிமிஷத்துலேயே சார்ஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. ஓகேங்களா, அதனால் கேமர்ஸ்க்கு கொஞ்சம் டைமே கிடையாது. சும்மா விளையாட்டே இருக்கலாம். நீங்கள் ரேங்க் புஷ்லேருந்து எல்லாமே பயங்கரமாக பண்ணலாங்க. அடுத்து 12GB RAM வேரியன்ட் இருக்குது. 256GB இன்டர் ஸ்டோரேஜ் இருக்குது. இதான் பேசிக் வேரியன்ட். ஓகேங்களா, அடுத்தது இதோட ப்ரைஸ் சொல்லிடுறேன். இந்த வேரியண்ட்டோட ப்ரைஸ் வந்து ஒரு 47,000 48,000 வர அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் ப்ராசஸ் ஸ்னாப்ட்ராகன் 8 லைட் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் கொடுக்குறாங்க. இது ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸ்ங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வந்து 30 lakhs பக்கம் வருது அப்படின்ட்டுருக்காங்க. சும்மா வெறித்தனமான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. ஓகேங்களா, அடுத்து 8mm திக்னஸ் கொடுக்குறாங்க. IP68க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. அதாவது 1.5 மீட்டர் ஆழத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து தண்ணிக்குள்ளே போட ஒன்றும் ஆகாது அப்படின்னு இருக்கிறாங்க ப்ரெஸ் வாட்டரில். ஓகேங்களா, அடுத்து Android 15 ரன் ஆக போகுதுங்க. ஆமாங்க, Android 15. ஓகேங்களா, அடுத்து 5G சப்போர்ட், NFC இது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. IR பிளஸ்ட் எல்லாமே இருக்குது. கூடவே AI ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஓகேங்களா, ஆக மொத்தம் அந்த ஃபோன் எப்படி இருக்குன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல்னு சொல்லுவாங்க. ப்ராசஸ்ஸு நல்லாவே இருக்குதுங்க. கேமருக்கு நல்லா சும்மா வெறித்தனமாக இருக்குது. நான் எப்போ பார்த்தாலும் கேம் விளையாட்டே இருப்பேன் ப்ரோ, யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் ப்ரோ, லைவ் போடும் ப்ரோ அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த ஃபோன் எடுக்கலாம். ஒரு ப்ராசஸ் நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ், பேட்டரி பேக்கப் நல்லாவே இருக்குது, கேமரா குவாலிட்டியும் நல்லாவே இருக்குது, டிஸ்பிளே நல்லாவே இருக்குது. ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக இருக்குதுங்க. ஆமாங்க, இதோட ப்ளஸ் பாயிண்ட்லாம் சொல்லிடுறேன் பார்த்துங்க. நம்மளுக்கு டிஸ்பிளே நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, பேட்டரி லைஃபும் நல்லாவே இருக்குது. பேட்டரி லைஃப் நல்லா தாராளமாகவே இருக்குது. அதே போல் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸ் நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ்ஸு, அது கேமுக்காக நல்ல வெறித்தனமாக இருக்குது. IP68 இருக்குது. அடுத்தது கேமராவும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. பிரைமரி கேமரா நல்லாவே இருக்குது. அது ஒரு சென்சார் பயங்கரமாக இருக்குது. அடுத்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் கேமராவும் டீசென்ட்டாக நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, ஆக மொத்தம் இது ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருக்குது. நீங்கள் கேம் விளையாடுவீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஃபோன் எடுக்கலாங்க. இதோட காம்படிட்டராக நம்மளுக்கு வந்து Realme GT 7 Pro அப்படிங்கிற ஃபோனும் இருக்குது. இதே மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் தான், கொஞ்சம் சில மாறுதல் மட்டும் இருக்குது. அது நம்ம சேனல் வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள். ஆக மொத்தம் இந்த ஃபோன் எப்படின்னா கேம் விளையாடுவீங்க அப்படின்னா நீங்கள் லைவ் பண்ணுவோம் அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம். இல்லை ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலில் வேணும் ஒரு 50,000 அப்படின்னா இது ஒரு 47,000 அந்த ரேஞ்சில் இருக்குதுங்க. தாராளமாக எடுக்கலாம். இந்த ஃபோன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவைங்கன்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் நோட்டீஸில் நாங்கள் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டீஸ் சரிங்களா. மீண்டும் ஒரு நல்ல ப்ரொடியூஸ் சந்திப்போம் நண்பர்களே. பை, டேக் கேர்.